ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஃபிஷ் கட்லெட் அண்ட் சீஸ் டிப் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த 2 ரெசிபியும் பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். இந்த ரெசிபிலேயே ஹைலைட்டு எனக்கு இந்த சீஸ் டிப் தான் அவ்வளோ பிடிச்சிருந்தது. பேலியோ அண்ட் கீட்டோஜெனிக் டயட்டர்ஸ்க்கு ஆப்டான ஒரு ஃபுட்டு. இது செய்கிறதுக்கு ஃபிஷ், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 முட்டை, வெங்காயம், கொத்தமல்லி தழை, உப்பு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் கொடுவா மீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மீன். இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்கணும். இந்த ஸ்டாண்டை வச்சு தான் நான் ஸ்டீம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டு. எந்த சைஸ்க்கு வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டாண்டை மேலே வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த ஃபிஷ்ஷை மேலே இப்படி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டாண்டு ரொம்ப ஒரு மல்டிபர்பஸாக இருக்கும். இப்போ நான் குக்கரில் ஒரே ஒரு விசில் தான் வேக வச்சுருக்கேன். ரொம்ப வேக வைக்காதீங்க. டவுட்டாக இருந்ததுன்னா குக்கரில் இல்லாமல் நார்மல் பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. மைக்ரோவேவ்லேயும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொக்கியாட்டம் இருக்கும், ஹோல்டர் இருக்கும். அப்படி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் இதை போட்டுக்கோங்க. ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து அதோட தோல், அதுக்கப்புறம் சின்ன சின்ன முள், எலும்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி உதுத்தி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு எக்கு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கையிலையே பிசைஞ்சிக்குங்க. அப்போ தான் இன்னும் ஏதாச்சும் சின்ன முள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கையில் தெரிஞ்சதுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி தழை இதுக்கு போட்டுக்குங்க. ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் இருந்தாலே போதும். போட்டுட்டு நல்லா பிணைஞ்சு இப்படி பிடிக்கிற அளவுக்கு வருதான்னு பார்த்துக்குங்க. அப்படி சப்போஸ் டவுட்டாக இருந்தால் இன்னொரு எக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமேலு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கட்லெட்லாம் போடுறப்ப இது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். இப்போ அடுத்தது ஒரு ஸ்டெப்பு நான் முக்கியமாக காமிக்க போகிறேன். அதுக்கு எக்கு ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு ஜஸ்ட்டு ஃபோர்க்லேயே வேறு எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஃபோர்க்கில் இது ஒரு கோட்டிங்க்காக தான் யூஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது சிம்பிளான ஸ்டெப்பு தான், பட் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்படி கோட் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக நம்ம பொரிக்கிறதுக்கு போட்டோம்னா எக்கு பொரிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் பிளேட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறமேல் நல்லா அது உறிஞ்சிக்கும். தொட்டால் வலுவலுன்னு இருக்கும் அந்த கோட்டிங்கு, பட் போடுறப்ப சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் தான் நான் விட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப தேவையில்லை. இதுலேயும் போட்டுக்கலாம், நம்ம தோசைக்கல்லையும் போட்டுக்கலாம். மூடியெல்லாம் வைக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே அந்த ஃபிஷ் நல்லா ஸ்டீம் பண்ணி வெந்து தான் இருக்குது. இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்தது மீன்ஸ் அந்த ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேலு திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். ரொம்ப விட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பாகவும் இருந்தது, உதிர்ந்தும் போகாது, இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதோட டிப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிப் செய்கிறதுக்கு க்ரீம் சீஸ், பூண்டு, பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் கொத்தமல்லி தழை. இப்போ க்ரீம் சீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், கார்லிக், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. ரூம் டெம்பரேச்சருக்காக நல்லா அப்படியே மெல்ட் ஆன மாதிரி கொலன்னு வந்துடும். தொட்டு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.